ஹலோ எவ்ரிவன். நாங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கொல்லிமலையை தான் பத்தி பார்க்க போறோம். கொல்லிமலையில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வரையும் வந்து அதிகமான மக்கள் போயிட்டு வர்றதா இருக்கட்டும், அங்க வந்து இப்ப வரையும் வந்து அதிகமா அதாவது மலைவாழ் மக்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னாக்க, இப்போ வந்து அங்க வந்து 5 ஆறுகள் வந்து அந்த மலையை சுத்தி போயிட்டு இருக்கு. இப்ப நெறைய பேர் வந்து சொல்றது என்னன்னாக்க, அங்க ஆ சித்தர்கள் வந்து இப்பவும் வாழ்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம, அங்க வந்து நெறைய கரடிகள் வந்து அதிகமா இருக்கு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, கரடிகள் மட்டும் இல்லாம பாம்புகள், அந்த அந்த காட்டுக்குள்ள போனீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப அமானுஷமா இருக்கும். அப்படிங்கிற மாரியெல்லாம் வந்து அங்க உள்ளவங்க சொல்றாங்க. இது என்னென்ன இருக்கு? இப்ப இப்ப எப்படிலாம் சொல்றாங்க? அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது கொல்லிமலைன்னு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ வந்து எல்லாருமே வந்து எல்லா ஊர்லயும் கொல்லிமலைனாக்கா அங்க போயிட்டு ஜாமான் வாங்குறது. இந்த மாரி வந்து இங்க ரொம்ப எல்லாமே கம்மியா கிடைக்கும். நம்ம வந்து மொத்தமா போயிட்டு வாங்கிக்கலாம் மளிகை ஜாமான்கள். இந்த மாரிலாம் சொல்லுவாங்க. அப்படி இருந்தும் அங்க உள்ள சில மர்மங்கள்லாம் சொல்றாங்க. அது என்னென்னன்னு இந்த வாங்க பார்க்கலாம். அதாவது இது வந்து எங்க இருக்குன்னா, கொல்லிமலையில வந்து நாமக்கல் டூ சேலம் அந்த இன் பிட்வீன் ஏரியால தான் இருக்கு. இது ஒரு சின்ன மலை தான். இருந்தாலும் அந்த மலையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க வந்து நைட்டு நீங்க ஒரு ஆளா வந்து உள்ளறைக்கு போனீங்கன்னா, அங்க வந்து ஆ நீங்க ஒரு லைட்டோ, ஏதோ ஒண்ணு கொண்டு போனாலும், அந்த அளவுக்கு வந்து அதாவது பாம்புகள் இருக்கிறதா இருக்கட்டும், கீழ பூச்சிகள் இருக்கிறதா இருக்கட்டும், அங்கே கரடிகளும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுதான் வந்து அங்க வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, அங்க உள்ளைக்கு நீங்க போனீங்கன்னாக்க, அங்கே வந்து ஒரு சிவன் கோயில் இருக்கு அப்படிங்கிற மாரியும் சொல்றாங்க. சிவன் கோயில் தான் இங்க மெயினா வந்து இருக்குது. எல்லாரும் போறவங்க எல்லாமே வந்து அங்கே தான் போயி அதாவது சாமி கும்பிடுறாங்க அப்படிங்கிறாங்க. அது இல்லாம இன்னொரு சாமி இருக்குதுங்கிறாங்க. நம்ம அதையும் பத்தி பார்க்கலாம். அதாவது அவங்க வந்து இப்போ வரையும் இங்க 2019 வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, அதாவது அவங்க இருந்தது பார்த்தீங்கன்னா, அதாவது மலைவாழ் மக்கள். மலைவாழ் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வரையும் 40,000 பேர் வந்து 2019 வரையும் கணக்கெடுப்புப்படி இருந்திருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் அவங்க வந்து அதிகமா இருக்கிறாங்க. ஏன்னா, அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு இதெல்லாம் வச்சிருந்திருக்காங்க. அவங்க இப்ப வரையும் வந்து பார்த்தீங்கன்னாக்க, எந்த ஒரு மரத்தையும் வெட்டக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடாகவும் பார்த்தீங்கன்னா, நெறைய நீங்க வந்து அந்த இதுல உள்ளிக்க நடந்து போனீங்கன்னா அந்த கோயிலுக்கு, அந்த கோயிலுக்கு மேல போக அந்த இடமே வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அமேசான் காடு மாரி அந்த அளவுக்கு இருக்கும். எல்லாம் வந்து காடுகள் அதிகமா இருக்கிற அ அதாவது மக்களும் வந்து அதிகமா இங்கேருந்து கோயில்களுக்கு போறது, அது இல்லாம ஜாமான் வாங்க போறது, இந்த மாரி நெறைய ஒரு இதுக்காண்டி போறாங்க. இருந்தாலும் அங்க உள்ள அ இயற்கையில பார்த்தோம்னா, அங்க உள்ள மூலிகைகள் இதெல்லாம் வந்து அதிகமா வந்து அ கொட்டி கிடக்கு அப்படிங்கிறாங்க. அதனால தான் வந்து இப்ப நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னாக்கா, அத வந்து ஒரு பாதுகாப்பான இடமா அறிவிக்கணும் அப்படிங்கிற மாரியும் பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க வந்து நெறைய வெளிநாட்டவர்கள் வந்து அந்த மூலிகைகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து அதாவது ம் அ ஆராய்ச்சி பண்றதா இருக்கட்டும். இந்த மாரி ஒரு சில வேலைகளும் வந்து அங்க போயிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு சித்தர் வாழ்ந்தாராம். அந்த சித்தர் வந்து பார்த்தீங்கன்னாக்க, அதாவது கோடக்கர் சித்தர். இந்த கோடக்கர் சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப அந்த காலகட்டத்தில அவரு வாழ்ற நேரத்தில, அவர் வந்து என்ன வந்து சொல்றாரோ, அது ஃபுல்லா வந்து அப்படியே நடக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து வாஸ்கோ ட காமா இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து முன்னாடி கணிச்சு வச்சுட்டு போனனால, இப்போ வந்து நெறைய அத வந்து அந்த ஒவ்வொரு வருஷத்துக்கு வந்து அத வந்து வெளியில சொல்றதா இருக்கட்டும், அந்த மாரிலாம் இருக்கும். இருந்தாலும் இவரு வந்து அந்த காலத்திலேயே அதாவது அந்த காலத்திலேயே வந்து இவர் வந்து அந்த கோடக்கர் சித்தர்ங்கிறவர் வந்து நெறைய ப்ரெடிக்ஷன் வந்து அங்க வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்படிங்கிற மாரியும் அங்க உள்ள கல்வெட்டுகள்ல இருக்கு அப்படிங்கிறாங்க. அங்கே கல்வெட்டுகள்ல பார்த்தீங்கன்னாக்க நெறைய வந்து நெறைய குகைகள் இருக்கும். அந்த குகைகள்ல பார்த்தீங்கன்னா, இப்பவும் சித்தர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரியும் சொல்றாங்க. சித்தர்கள் வந்து அவங்க படுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அந்த கல்லுலயே வந்து அதாவது செதுக்கி வச்சிருக்காங்க. அத எல்லாமே வந்து அப்படிங்கிற மாரியும் வந்து இந்த இதுல சொல்றாங்க. ஏன்னாக்க அங்க வந்து அங்க உள்ள மலைவாழ் மக்கள்லாம் வந்து அதாவது விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சரி காடுகள அழிச்சுட்டு விவசாயம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி காடுகள அழிச்சு, அந்த காலகட்டத்தில வந்து விவசாயம் பண்ண போயிருக்காங்க. அழிச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அந்த இதுல வந்து அந்த மரங்கள்லாம் வெட்டி பிடுங்கி எடுக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, அங்க வந்து ஒருத்தர் கோடாரியில வெட்டும்போது, அங்க ஒரு சிவலிங்க சிலை இருந்திருக்கு. இந்த சிவலிங்க சிலை வந்து பார்த்தீங்கன்னாக்க
அந்த சிவலிங்க சிலை மேல வந்து வெட்டியிருக்கு. ஸோ இப்போ வரையும் நீங்க வந்து அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா, அந்த சிவலிங்க சிலை மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பள்ள மாரி ஒரு வெட்டுக்காயம் மாரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க, ஓகே எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு அந்த இடத்துல வந்து அந்த கோயில வச்சு வழிபட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ வழிபட்டு சிவன வந்து அந்த அளவுக்கு வந்து அப்பவே வழிபட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, ஸோ அந்த காலத்துல வந்து அந்த 1800 கிபி அந்த மாரி காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீழ்வன் அப்படிங்கிற ஒரு மன்னன் வந்து அந்த அ கொல்லிமலைய வந்து ஆண்டிருக்காரு. மிகப்பெரிய ஒரு மன்னன் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த மன்னர் வந்து அதுக்கப்புறம் அந்த கோயில வந்து கட்டியிருக்காரு. கோயில கட்டும்போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னாங்க, ராஜராஜ சோழன் வந்து அந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து அதாவது ம், உதவி செஞ்சதா இருக்கணும். அதனால வந்து அவரோட கல்வெட்டும் வந்து அங்க ராஜராஜ சோழன் கல்வெட்டும் வந்து அந்த கோயில்ல இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து அங்க ஒரு மிகப்பெரிய வந்து அவர் அந்த அ சிவனோட ஆலயத்த வந்து இங்க இப்ப போனாலும் சரி, எல்லாரும் வந்து சிவன் கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் போயிட்டு தான் வந்து அடுத்து அங்க பக்கத்துல உள்ள கோயில்களுக்கெல்லாம் போவாங்க அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு சிவனோட ஒரு அ நம்ம ராஜராஜ சோழன் வந்து எதுவுமே சொல்ல வேணாம். அவர் வந்து தஞ்சை பெரிய கோயில்லாம் கட்டுனாங்க. அப்படி இருந்தாலும் அவருக்கு வந்து சிவன் மேல உள்ள பக்தி வந்து ரொம்ப அதிகம். அதே மாரி இந்த வாலிபன் மன்னன் வந்து பாத்தீங்கன்னாக்கா, அவரும் வந்து சிவன் பக்தரா இருந்திருக்காரு. ஸோ அது இல்லாம அவர் அந்த அ கொல்லிமலைய வந்து ஆண்டதுனால, அவரு வந்து அந்த கோயில வந்து அந்த இடத்துல வந்து கட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சில மர்மங்கள்லாம் இருக்குங்கிறாங்க. அந்த மர்மங்கள் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, அதாவது ஆ சோரகர் சித்தர். அவங்க வந்து பாத்தீங்கன்னா, அந்த டயத்துல வந்து அவங்க வந்து அங்க வந்து இந்த இடத்துல நம்ம வந்து தவம் பண்ணலாமா? அதாவது சிவன நோண்டி நொ நொம் அ நோக்கி வந்து தவம் பண்ணலாமா? ஏன்னா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சிவன வந்து நீங்க வந்து எப்போதுமே வந்து அவரோட அன்புனால தான் வந்து அவர வந்து அவருக்குள்ள நீங்க போ முடியும். நீங்க வந்து உங்களோட ஆணவம், எதுவுமே ஆசை எதுவுமே இருக்கக்கூடாது. அவர் ஒரே குறிக்கோளோட இருக்கணும். அதாவது சிவன், சிவன், சிவன் அந்த மாரி இருந்தா தான் நீங்க வந்து அவர வந்து அடைய முடியும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதனால தான் அப்போ உள்ள சித்தர்கள்லாம் வந்து அதாவது சித்தர்கள்னாவே அவங்க சிவன் தான் அப்படிங்கிற மாரி வந்து அப்ப சொல்லப்படுறாங்க. ஸோ அதனால வந்து அ கோ அந்த கோரச சித்தர் என்ன பண்ணியிருக்காருனாக்க, அதாவது அங்கே போகும்போது அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு அதாவது தண்ணி, அந்த போற ஆறுகள் அது இல்லாம வந்து அந்த இருக்கிற சூழ்நிலை இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு புடிச்சிட்டு போய், அந்த இடத்துலயே வந்து அவங்க வந்து அதாவது தவம் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் அங்கே குகையிலலாம் வந்து அதிகமா வந்து அவங்க குகையில ரெடி பண்ணி, அங்கே வந்து அவங்க தவம் பண்ணதா வந்து சொல்லப்படுது. ஸோ உடம்ப வருத்தி எந்த அளவுக்கு வந்து நம்ம தவம் பண்றோமோ, அந்த அளவுக்கு வந்து நம்ம சிவன வந்து அடைய முடியும் அப்படிங்கிற மாரியும் வந்து அப்ப சித்தர்கள் வந்து சொல்றாங்க. இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து அதிகமா வந்து சிவன தான் நம்புறாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு சாமி வந்து இவங்க அதிகமா நம்புறாங்க. அது என்ன சாமினாக்கா, அதாவது அம்மன். இந்த அம்மன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்பவும் வந்து அதிகமா வந்து வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கோயில். இப்ப நீங்க போனாலும் அந்த அம்மன் கோயிலுக்கும் நீங்க போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பம் வந்து என்ன பண்ணியிருக்குனாக்கா, அதாவது மரங்கள வந்து அதிகமா வெட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. வெட்டி அவங்க இத யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த குடும்பத்துல வந்து எல்லாருக்கும் அதாவது பசி, வறுமை, பட்டினி அந்த குடும்பமே அழிஞ்சு போச்சாம். ஸோ அதனால தான் வந்து அந்த மக்கள் என்ன பண்றாங்கனாக்க, இனிமே நம்ம வந்து இந்த மரங்கள வந்து அழிக்கவே கூடாது. ஸோ அழிக்காம இருந்தா தான் வந்து நம்ம வந்து நம்ம அந்த தேவி வந்து காப்பாத்துவா அப்படிங்கிற மாரி வந்து அவங்க நம்புறாங்க. அதனால தான் இப்ப வரையும் வந்து அதாவது இங்க நெறைய அமானுஷங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. அப்படிங்கிற மாரியும் இப்போ வரையும் மரங்கள் எல்லாம் வந்து அவங்க ஒரு மரத்த கூட வெட்ட மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு வந்து அவங்க அந்த மரத்தங்கள வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு. அதாவது நம்ம வந்து மூக்குத்தி போட்ட மீன்கள் தான் வந்து அங்க அதிகமா இருக்காம் அப்படின்னு சொல்றாங்க. மூக்குத்தி போட்ட மீன்கள்னா அப்படின்னா என்னங்க? ஏன்னா மூக்குத்தி போட்ட மீன்கள் தான் வந்து அந்த ஆத்துகள்ல வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாரி கொல்லிமலை ஏரியால சொல்றாங்க. ஸோ இது என்னன்னாக்க, அங்கே வந்து கொல்லிமலையில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆ யாருக்காவது முடியாம வந்துருச்சுன்னா, அதாவது யாருக்காவது முடியாம வந்துருச்சுனாக்க, ஸோ அவங்க வந்து ஒரு இந்த மூக்குத்தி அம்மன வந்து வேண்டிக்கிடுவாங்க. வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த ஆத்துல போயிட்டு ஒரு மீன பிடிப்பாங்க. அவங்களுக்கு சரியா அந்த குழந்தைக்கு சரியான உடனே. போயிட்டு அந்த மீன பிடிச்சிட்டு வந்து, அந்த மீனுக்கு வந்து ஒரு மூக்குத்தி போட்டு மறுபடியும் அந்த குளத்திலேயே வந்து விட்டுருவாங்களாம். அந்த ஆத்துலயே விட்டுருவாங்களாம். ஸோ விட்டோம்னா வந்து இததான் வந்து மூக்குத்தி மீன் அப்படிங்கிற மாரி வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. அங்க உள்ள மீன்கள்லாம் அதிகமா வந்து மூக்குத்தி தான் போட்டிருக்கும். அப்படிங்கிற மாரி வந்து அந்த கவர்மெண்ட் என்ன பண்றாங்கனாக்கா, இதுக்கான என்ன வந்து இந்த பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும்? ஸோ அத மாரியெல்லாம் வந்து இப்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் வந்து இதுல வந்து நம்மளோட பங்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நம்ம வந்து இப்ப நீங்க இங்க ஒரு டூர் போறீங்க, நீங்க ஃப்ரெண்ட்ஸ்களோட போறீங்க. இப்படி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து அங்க வந்து சுற்றுச்சூழல வந்து நம்ம கரெக்ட்டா வச்சுக்கணும். ஸோ ஏன்னா, நம்ம இங்க வந்து ஏதோ ஒரு வாட்டர் பாட்டிலோ, எல்லாம் பிளாஸ்டிக் பாட்டில் எல்லாம் தான் நம்ம அதிகமா யூஸ் பண்றோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இங்க கொண்டு அத கொண்டு அங்க போட்டுட்டு, இதனால வந்து அங்க பொல்யூஷன் இந்த மாரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, இப்ப வரையும் பார்த்தீங்கன்னா, அதிகமான கரடிகள் இருக்கிற இடம் வந்து கொல்லிமலை தான் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, இப்ப மலைவாழ் மக்களும் வந்து அவங்க வந்து இப்போ வரையும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே வந்து அங்க உள்ள காலநிலைகள். அது மட்டும் இல்லாம அங்க வந்து அவங்க வந்து அந்த அளவு வச்சு
வச்சுக்கிறது தான். ஸோ நம்ம போறவங்களும் போயிட்டு, அதாவது கோயிலுக்கு போறோமா, இல்ல வந்து வேற கொல்லிமலை போயிட்டு ஏதாவது வாங்க போறோமா, இதெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்துட்டு நம்ம அதை விசிட் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு அதாவது தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாரும் நினைக்கிற அளவுக்கு நம்ம வந்து அதை வந்து பாதுகாத்து வச்சுக்கணும். ஏன்னா இப்போ உள்ள கவர்மெண்ட் வந்து இதை வந்து அவங்க வந்து ஸ்டெப் எடுத்து அடுத்து என்னென்ன பண்ணலாம், அதாவது இதை வந்து இன்னும் பெரிய அளவு டூரிஸ்ட் பிளேஸாகவும் மாற்றணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ இதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். நான் உங்க ஆனந்த் பாலா. வாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம். வணக்கம்.